Hi all, welcome to my channel. Now we are going to see about mechanism of respiration. So நான் anatomy of respirationல வந்து இந்த ஒரே ஒரு டாபிக் வந்து பெண்டிங் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரெஸ்பிரேஷன் எந்த மெக்கானிசமால் நம்மளுக்கு ப்ரீத்திங் நடக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆஃப் 2 steps. First one is breathing mechanism, second one is exchange of gases. What is breathing mechanism? The air moves in and out of the lungs. லங்ஸில் இருந்து ஏர் வந்து உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியில் வருது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரீத்திங். அது எப்படி உள்ளே போயிட்டு வெளியில் வருது அப்படின்னா, உள்ளே போகிறதுக்கு இட் இஸ் த நேம் கால்டு இன்ஸ்பிரேஷன், வெளியில் வர்றதுக்கு இட் இஸ் த நேம் கால்டு எக்ஸ்பிரேஷன். ஸோ வாட் இஸ் இன்ஸ்பிரேஷன்? இன்டேக் ஆஃப் ஏர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர்லேருந்து நம்ம ஏரை வந்து இன்டேக் பண்ணுறோம்ல, தட் இஸ் கால்ட் அஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஓகே, த ப்ராசஸ் ஆஃப் ஏர் மூவ்ஸ் ஃப்ரம் அட்மாஸ்பியர் டு லங்ஸ். நம்ம வெளியில் என்விரான்மெண்ட் அட்மாஸ்பியர்லேருந்து நம்ம லங்ஸ்குள்ளே ஏரை ப்ரீத் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்ஹலேஷன். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ். இது வந்து ஒரு ஆக்டிவான ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நம்ம அந்த மூச்சு இழுத்து விடும்போது என்ன மசில்ஸ்லாம் அந்த இடத்துல வந்து ஆக்டிவாக இதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டயஃப்ரம் மசில்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். ஓகேவா? ஸோ அந்த டயஃப்ரம் மசில்ஸ் என்ன பண்ணுது? கண்ட்ராக்ஷன் ஆகுது, சுருங்குது. அண்ட் தொராசிக் கேவிட்டியில் இருக்க மசில்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகுது. ஸோ இது ரெண்டும் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தொராசிக் கேவிட்டியில் இருக்க ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாகுது. அந்த ப்ரெஷர் கம்மியானால் தான் அந்த லங்கில் போய் ஏர் வந்து ஃபில் ஆகும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் மெக்கானிசம். ரெண்டு தான். டயஃப்ரம் கிட்ட இருக்க மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகுது, தொராசிக் கேவிட்டியில் இருக்க மசில்ஸ் என்லார்ஜ் ஆகுது. அந்த என்லார்ஜ் ஆகும்போது ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாகுது. எந்த இடத்துல? தொராசிக் கேவிட்டியில். ஸோ லங்ஸில் இருக்கிற ஏர் அந்த டைமில் வந்து லங்கில் வந்து ஏர் வந்து ஃபில் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த மசில்ஸ் இன்வால்வ்ட் இன் இன்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பிரேஷன். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஏர் மூவ் ஃப்ரம் த லங் டு அட்மாஸ்பியர். லங்ஸ்லேருந்து அட்மாஸ்பியருக்கு போகிறது தான் வந்து எக்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் எக்ஸலேஷன். இட் இஸ் அ பாசிவ் ப்ராசஸ். ஓகேவா? இட் டசன்ட் நீட் எனர்ஜிலாம் இதுக்கு வேண்டாம். ஓகேவா? வாட் இஸ் அ மெக்கானிசம்? இதில் என்ன ஆகும் அப்படின்னா, டயஃப்ரம் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும், தொராசிக் கேவிட்டியில் இருக்க வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் ஏர் வந்து வெளியில் வரும். எக்ஸலேஷன் ஆஃப் ஏர். ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம். ஸோ வாட் இஸ் நோன் அஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்? நான் ஃபஸ்ட்டே அனாட்டமியில் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படின்றது ஆல்வியோலையிலேருந்து லங்ஸுக்கு வரும். ஓகேவா? அந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் O2 CO2 வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னா, ஆல்வியோலை டு lungs. It depends upon the pressure difference between blood and tissues. பிளட்டுக்கும் டிஷ்யூஸ்க்கும் இடையில நடக்கிற ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் takes place in 3 manner. First one, transport of O2, second one, cellular respiration, third one, transport of CO2. What is transport of O2? O2 வந்து transport ஆகுது. ஓகேவா? O2 transport from alveoli to blood. alveoli இருந்து பிளட்டுக்கு போகுது. எது மூலயமா கேரி ஆகிட்டு போகுது அப்படின்னா, ஹீமோக்ளோபின் HB மூலயமா கேரி ஆகிட்டு போகுது. அண்ட் இட் டிரான்ஸ்போர்ட் டு செல்ஸ் ஃபார் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கேரி பண்ணிவிட்டு எது போகுது அப்படின்னா, HB தான் கேரி பண்ணிட்டு போகுது. எங்கே கேரி பண்ணிட்டு போகுது? எல்லா பாடியில் இருக்க எல்லா செல்ஸ்க்கும் வந்து கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், செல்லுலார் ரெஸ்பிரேஷன். வாட் இஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன்? O2 ரிசீவ்டு ஃப்ரம் த செல்ஸ். O2 வந்து ரிசீவ் ஆகும் செல்ஸ்லேருந்து ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். செல்ஸ்லேருந்து O2 நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ செகண்ட் பாயிண்ட், அண்ட் த செல் யூசஸ் O2. அந்த செல் ரிசீவ் O2லேருந்து ரிசீவ் ஆகுதுல்ல. ஸோ அந்த செல் வந்து O2வை வந்து யூஸ் பண்ணிக்கும். அண்ட் டு பிரேக் டவுன் குளுக்கோஸ் இன்டு CO2 அண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு. அந்த O2 வந்து செல்லுலேருந்து வாங்கி என்ன பண்ணுது அப்படின்னா, பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன்னா உடையிறது, பீஸாக உடைஞ்சு குளுக்கோஸாகவும் CO2ஆகவும் கன்வெர்ட் ஆகி, ஸோ அதுதான் நம்மளுக்கு எனர்ஜியாக நம்மளை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? தேர்ட் பாயிண்ட், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் CO2. வாட் இஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் CO2? நவ் CO2 இஸ் த வேஸ்ட் ப்ராடக்ட். வெளியில் வந்துருச்சு அப்படின்னாவே CO2 வந்து ஒன் டைப் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட் தான். நம்ம O2வை தான் இன்ஹேல் பண்ணுவோம், CO2வை வெளியில் தான் விடுவோம். ஸோ CO2 இஸ் த வேஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இட் ட்ரான்ஸ்ஃபர் டு பிளட் டு லங்ஸ். எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, பிளட்டிலேருந்து லங்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபைனலி இட் இஸ் எக்ஸ்ஹேல்ட் அவுட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ், இதுதான் இந்த 3 மேனர்ஸ்
எதில் நடக்குது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் நடக்குது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் O2, செல்லுலார் ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் CO2. So next we move on to lung volume. What is lung volume? It is also known as respiratory volume. Okay, what respiratory volume? It is of 3 types. Tidal volume, inspiratory reserve volume, expiratory reserve volume, residual volume. What is tidal volume? இந்த நாலுத்துக்குமே ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரிலாம் இருக்குது. நான் இப்போ அதை சொல்கிறேன். What is tidal volume? The amount of air inhaled or exhaled. நம்ம உள்ளே இழுத்தாலும் சரி வெளியில் விட்டாலும் சரி டியூரிங் த நார்மல் பிரீத், அதுதான் வந்து டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 500 ml நம்ம இன்ஹேலோ எக்ஸ்ஹேலோ பண்ணியிருப்போம் டியூரிங் த நார்மல் பிரீத். ஸோ வாட் இஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்? மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஏர் இன்ஹேல்டு பை டீப் இன்ஸ்பிரேஷன். நம்ம டீப் ஒரு பெரும் மூச்சு எடுக்கும்போது நம்ம எவ்வளோ ஏர் இன்ஹேல் பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இட் இஸ் ஆஃப் அபவுட் 2500 to 3000 ml. So what is expiratory reserve volume? Maximum amount of air exhaled by deep. நம்ம மூச்சு நல்லா வெளியில் விடுறோம், ஒரு டீப் எக்ஸ்பிரேட்டரி பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம் தான் வந்துட்டு எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் எ எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ். வாட் இஸ் ரெசிடியூவல் வால்யூம்? த அமௌண்ட் ஆஃப் ஏர் தட் ரிமைன்ஸ் இன்சைட் த லங்ஸ். நம்ம வெளியில் விடுறோமோ இல்லை உள்ளே இன்ஹேல் பண்ணுறோமோ அது வந்து கணக்கு கிடையாது. அமௌண்ட் ஆஃப் ஏர் லங்ஸில் வந்து பேலன்ஸ் ஏர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுறது தான் ரெசிடியூவல் வால்யூம். இட் இஸ் ஆஃப் 1200 to 1500 ml. ஸோ நெக்ஸ்ட் இஸ் லங் கெப்பாசிட்டி. இட் இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இட் இஸ் ஆஃப் 5 types. டோட்டல் லங் கெப்பாசிட்டி, வைட்டல் கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, ரெசிடியூவல் கெப்பாசிட்டி, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ ஒரு லங்கில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து ஃபில் ஆகுது அப்படின்றது தான் வந்து லங் கெப்பாசிட்டி. ஸோ இதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. What is total lung capacity? Total volume of air that person can hold in its lungs. ஒரு amount of air வந்துட்டு லங்கில் அந்த பர்சன் எவ்வளோ ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறது தான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. மேலுக்கு வந்து 6000 ml, ஃபீமேலுக்கு வந்து 4500 ml. What is vital capacity? The amount of air that a person moves in and out. ஒரு ஏர் வந்துட்டு ஒரு பர்சன் வந்து ஒரு ஏரை எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே இழுக்கிறாங்க எவ்வளோ வெளியில் விடுறாங்க அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் வைட்டல் கெப்பாசிட்டி. Sum of the tidal volume and inspiratory reserve volume and expiratory reserve volume, இது மூணும் சேர்ந்தது தான் வைட்டல் கெப்பாசிட்டி. டைடலும் சேரும், இன்ஸ்பிரேட்டரியும் சேரும், எக்ஸ்பிரேட்டரியும் சேரும். ஓகேவா? வாட் இஸ் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி? த அமௌண்ட் ஆஃப் ஏர் தட் கேன் பி இன்ஹேல்ட் ஆஃப்டர் டைடல் எக்ஸ்பிரேஷன். ஓகேவா? ஒரு அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து எவ்வளோ இன்ஹேல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எதுக்கு அப்புறம் மெஷர் பண்ணுவோம்னா டைடல் எக்ஸ்பிரேஷன் அப்புறம் மெஷர் பண்ணுறது தான் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சம் ஆஃப் த டைடல் வால்யூம் அண்ட் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். வாட் இஸ் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி? அமௌண்ட் ஆஃப் ஏர் எக்ஸ்கேல்டு பை த பர்சன். ஒரு பர்சன் வந்து ஏரை வந்து எவ்வளோ வெளியில் விடுறாங்க அப்படின்றது தான் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. வாட் இஸ் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி? த அமௌண்ட் ஆஃப் ஏர் ரிமைன்ஸ் ஆஃப்டர் த நார்மல் டைடல் எக்ஸ்பிரேஷன். உள்ள அமௌண்ட் ஆஃப் ஏர் எவ்வளோ வந்து ஹோல்ட் ஆயிருக்குன்றதை மெஷர் பண்ணுறது தான் வந்து ரெசிடியூவல் கெப்பாசிட்டி. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அண்ட் ரெசிடியூவல் வால்யூம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேட்டரி டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன் தான் இம்பார்ட்டண்ட்டாக கொஷின்ஸ் வரும். மற்றதெல்லாம் வந்துட்டு சைட் ஹெட்டிங்ஸ்லாம் வந்துட்டு 2 mark அந்த மாதிரிலாம் வரும். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா ஹோலாக பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட். அதில் சப்ஹெட்டிங்னு பார்த்திங்கன்னா மெக்கானிசம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல்.